வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. சவுக்கு சங்கரை அடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பெண் காவலர்கள் என்ன நடந்தது? நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் சொன்ன தகவல் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பெண் காவலர்கள் அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் 7 வழக்குகள் பதியப்பட்டுள்ள நிலையில் இரு பிரிவினர்களுக்கிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக மேலும் ஒரு வழக்கும் பாய்ந்துள்ளது. இந்த நிலையில்தான் திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கிற்காக சவுக்கு சங்கர் தற்பொழுது திருச்சி அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் கோவையிலிருந்து திருச்சி அழைத்து செல்லும் வழியில் பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். போலீசார் தாக்கியதாக சவுக்கு சங்கர் கூறியதாக நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதிக்க திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அவரை பெண் போலீஸ் ஒருவர் புகைப்படம் இருக்கிறார். சவுக்கு சங்கர் இடது பக்கம் அமர்ந்திருக்கும் பெண் காவலர்கள் கால் மீது கால் போட்டு அவரை அவமானப்படுத்தும் விதமாகத்தான் அந்த செயல் அரங்கேறியிருப்பதாக சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது நீதிபதியிடம் கூறியுள்ளார். இந்த வழக்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா மற்றும் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக காவல்துறையினரை மீண்டும் வம்பிழுத்து இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. திமுகவினரின் பழிவாங்கல் படலம்தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த நிலைமை என்றும் அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக அதிமுகவினர்கள் கூறுவது சரியா என்றால் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் 5 முதல் 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை 7 வழக்கிற்கும் அவர் காரணமாக அமைவார் என்றும் இதனால் அவரது எதிர்காலமே பாழாகிவிடும் என்றும் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது அவரது தாய் கூறியிருப்பது உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.